Kirchhoff law based on Kirchhoff law based பண்ண ப்ராப்ளம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ Kirchhoff law பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சம் என்னென்னா calculate the current that flows in the 1 ohm resistor in the following circuit. இந்த சர்க்யூட்டில் 1 ohm ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ இந்த சர்க்யூட்டில் இந்த சர்க்யூட்கான சொல்யூஷன் நம்ம மேக் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த சர்க்யூட் தான் நமக்கு இது தேவை இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ எங்கே ஒரு பேட்ரி இருக்குது ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்ரியோடைய கரண்ட் வந்து எப்படி போகும்னு பார்ப்போம். இந்த 9 வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து I1 போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது டெஃபினட்டாக கரண்ட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே வரும்போது I2ங்கிற கரண்ட் வரும். அகைன் இது வழியாக வரும்போது I2ங்கிற கரண்ட் வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட் ஆஃப் கரண்ட்னா இன்னும் இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆனது இங்கே நெகட்டிவ் வந்து முடியுன்றதுனால இங்கே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் I1ங்கிற கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடியது I2 இங்கே இருக்குன்னா I1 I2 இங்கே வரும்போது இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் டேர்மாக இருக்குது, இந்த பாசிட்டிவ் டேர்ம். ஸோ இப்போ இந்த I1 I2 இது ரெண்டும் க்ராஸ் பண்ணி இந்த சைடு வரும்போது டெஃபினட்டாக இது ரெண்டுத்துடைய ரெடியூஸ் ஆன அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இங்கே வரும். தட் இஸ் I2 மைனஸ் I1ன்ற கரண்ட்டு இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ ஓகேங்களா? அதாவது என்னென்னா இங்கே I1ன்ற கரண்ட் இங்கே வரும், இங்கே இந்த கார்னரில் இது பெண்ட் ஆகும்போது I2ன்னு வரும். ஸோ திரும்ப இங்கே என்ன ஆகும்னா இந்த லிங்க் இதில் இப்படி வரும்பொழுது இந்த ரெடியூஸ் ஆன I2 அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுக்கு எதில் I1ல, ஸோ அந்த ரெடியூஸ் ஆன அமௌண்ட் இருக்கக்கூடிய ரிமைனிங் கரண்ட் இங்கே வரும். ஸோ I1 மைனஸ் I2 இந்த ஜங்ஷன்லேருந்து. ஓகேவா? ரைட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா AD அண்ட் தென் இது வழியாக வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I2 கரண்ட்டு இந்த 3 ohms வழியாகவும் வரும். ஓகேங்களா? ரைட், இப்போ இந்த 1 ohm வழியாக வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, we can denote the current that flows from 9 volt battery as I1 and it splits into I1 I2 and I1 minus I2 in the junction according Kirchhoff's current rule. அதாவது இந்த ஜங்ஷனை பேஸ் பண்ணி ஜங்ஷன் இருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட்டோட வேல்யூ ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா? நவ் கன்சிடர் த லூப் EFCBE apply the Kirchhoff voltage rule. Kirchhoff உடைய voltage rule அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னன்னா it states that in a closed circuit the algebraic sum of the products of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. அதுதான் நம்மளுடைய Kirchhoff voltage rule. ஓகேங்களா? அப்போ இந்த ரூல் படி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 2 ohms வழியாக வர்றது I1, 1 ohm வழியாக வரக்கூடியது I2 அண்ட் 3 ohms வழியாக வரக்கூடியது I1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் I1 2I1 1I2 3I1 ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் EMF வந்து 9 வோல்டேஜ். ஸோ 2I1 1I2 3I1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3I1 ப்ளஸ் 2I1 இஸ் ஈக்குவல் டு 5I1 இன்ட்டு ப்ளஸ் I2 5I1 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 9. செகண்ட் ரூல் வந்து செகண்ட் லூப்பில் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் லூப் என்ன அப்படின்னா EADFE. சரிங்களா? இந்த செகண்ட் லூப்பில் அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா 1 ohm வழியாக வரக்கூடியது I2 அண்ட் 3 ohm வழியாக வரக்கூடியது I1 மைனஸ் I2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3I1 minus I2. So this is the current and this one is the voltage. Minus I1 I2 equal to 6. ஓகேங்களா? 3I1 minus 3I2 minus 1I2. So minus 3I minus 3 minus 1 minus 4I2 is equal to 6. So solving equation 1 and 2 we get equation 1ஐயும் 2ஐயும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ
ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளையிங் பை 4 ஆன் ஈக்குவேஷன் 1, multiplying by 4 on equation 1. இந்த equation 1 4 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 20i1 plus 4i2 equal to 36. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 4i2 மைனஸ் 4i2 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ஐயும் இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 3ஐயும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கேன்சல் ஆகிடும். அப்போ 20 plus 3 23i1, 36 plus 6 42. From this I1 is equal to 42 by 23. I1 is equal to solve பண்ணா 1.826 equal to நம்ம அது round off பண்ணோம் அப்படின்னா 1.826 நம்ம round off பண்ணும்போது 1.83 மாறும். ஓகேங்களா? So substituting the value I1 on equation 1. equation 1ல I1 ஓட வேல்யூ கொண்டு போய் நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா 5.183 plus I2 is equal to 9. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9.15 plus I2 is equal to 9. இதிலேருந்து I2 is equal to 0.15 ஆம்பியர்ன்றது நமக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த 826 அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 1.83 ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0.15 வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணாமலே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தா 0.13 ஆம்பியர்னு கிடச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ I1ஓட வேல்யூ 1.826, 826 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1.83 and I2 is equal to minus 0.13 ampere. It implies that the current in the 1 ohm resistor flows from F to E. ஏன்னா இங்கே F to Eன்னு சொல்லியிருக்கோம். என்னன்னா இங்கே I2 ஓட வேல்யூ வந்து மைனஸ் 0.13 ஆம்பியர், I1ஓட வேல்யூ வந்து 1.83 ஆம்பியர். ஓகேவா? ஸோ அப்போ எங்கேருந்து எங்கே போகும்? நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னும் பொழுது நம்ம நெகட்டிவ் இங்கே இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் டு மினிமம் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ எஃப்ல இருந்து ஈக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். F to E. ஓகேங்களா? Right. Next we move on Wheatstone bridge. Wheatstone bridge அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா an important application of Kirchhoff rules is the Wheatstone bridge. Kirchhoff rules உடைய one of the applications தான் என்னதுன்னா Wheatstone bridge. It is used to compare resistances and also helps in determining the unknown resistance. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வீட்ஸ்டோன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கம்பேரிசனை நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் டிட்டர்மைனிங் தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? த பிரிட்ஜ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 4 ரெசிஸ்டன்சஸ் P, Q, R and S. ஓகேங்களா? ஒரு பிரிட்ஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. The bridge consists of P, Q, or S are connected in series. அப்போ are connected. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 4 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம். as shown in a figure. ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு galvanometer is connected in between the points B and D. Battery is connected between the A and C. The current through the galvanometer is IG and its resistance. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா PQRS அப்படிங்கிற 4 ரெசிஸ்டன்ஸை எடுத்துப்போம். ரெசிஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டார்ஸை இந்த டயக்ராமில் காட்டியிருக்கிற மாதிரியே நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ பிக்கும் டிக்கும் நடுவில் கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிப்போம். ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதில் கேல்வனோமீட்டர் வழியாக போகக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐஜி, கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஜி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கிர்ச்சாஃபோடைய ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் ரெண்டுமே இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேல்வனோமீட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டாக ஸோ ஏபிடிஏ இது வழியாக போகக்கூடிய ஃபர்ஸ்ட் வி அப்ளைங் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் டு த ஜங்ஷன் பி. ஜங்ஷன் பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ரூலில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஜங்ஷன் பி அண்ட் டிக்கு ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் வி அப்ளை அட் ஜங்ஷன் பி current rule. Second we apply junction D current rule. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லூப் கன்சிடர் பண்ணுவோம். ABDA இந்த லூப்புக்கானது, அடுத்தது BCக்கு அதுக்கானது. இல்லை டைரெக்டாக நம்மளுடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் கரண்ட் லூப்பை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, கரண்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். அட் ஜங்ஷன் பி கரண்ட் ரூல். அட் ஜங்ஷன் கரண்ட் ரூல் அப்படின்னா மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் at meeting at any junction is equal to 0. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ I1 towards the junction, IGயும் I3யும் away the junction. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் படி அட் Pயை பொறுத்த வரைக்கும் I1 minus I3 minus IG is equal to 0. This is the equation number 1. அட் ஜங்ஷன் டிக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
மீட்டிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பார்த்தேன். டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் கரண்ட் வந்து I2ம் IJயும் அவே த ஜங்ஷன் I4. ஸோ I2 ப்ளஸ் IG மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட இது. ஸோ இப்போ இந்த ரெண்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அப்ளைங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் டு லூப் ABDA. ஸோ லூப்புக்கு கரண்ட் லூப் வோல்டேஜ் ரூலில் அப்ளை பண்ண போகிறோம். வோல்டேஜ் ரூல்னா என்ன? I1P ப்ளஸ் IGG. ஸோ கரண்ட்டோட லூப் இப்படி போயிட்டு இருக்குது, கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி வருது. கண்டிப்பாக லூப் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் வந்தால் மைனஸ் போடுவோம். I1P ப்ளஸ் IGG மைனஸ் I2R ஈக்குவல் டு இந்த நெட்வொர்க் இங்கே கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம E போடலாம். ஸோ கனெக்ட் ஆகலை, இங்கே எந்த EMFும் பேட்டரியும் இல்லை. ஸோ அதனால் 0. I1P ப்ளஸ் I2G மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் டு ABCDA. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா I1P IG இன்க்ளூட் ஆகாது. I1P I3Q opposite direction, so minus I4S minus I2R equal to 0. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, when the points B and D are at the same potential, Bயும் Dயும் சேம் பொட்டென்ஷியலாக இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ரீசன் என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். when the points B and D are at the same potential, so the bridge is said to be balanced. As there is no potential difference between B and D, no current flows through the galvanometer. So Ig is equal to 0. So substituting the equation number 2.47, that means equation number 3 la substitute பண்ணுங்க. And then அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். கரண்ட் ரூலில் யூஸ் பண்ணி அதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷனு இதுலேயும் IG 0 ஆகிடும், இதுலேயும் IG 0 ஆகிடும். அண்ட் இதுலேயே IG 0 ஆச்சுன்னா IGGயும் 0 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் I1 மைனஸ் I3 மைனஸ் IG is equal to 0. இல்லை IG இல்லைன்னா I1 ஈக்குவல் டு I3ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா, I1 ஈக்குவல் டு I3. இதில் IG 0 ஆயிடுச்சுன்னா I2 is equal to I4ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் இது இல்லைன்னா I1P is equal to I2R. ஸோ இந்த செட் மூணும் கிடச்சிங்களா. இந்த ஈக்குவேஷனுடைய இந்த வேல்யூ I1 பதிலாக I3 போடலாம், I2க்கு பதிலாக I4 போடலாம். I1P is equal to I2R. இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ I1P I3க்கு பதிலாக I1 போடலாம், I1Q மைனஸ் I4க்கு பதிலாக I2 போடலாம், மைனஸ் I2S மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது I1 வெளில எடுத்துக்கோங்க, P ப்ளஸ் Q. இது ரெண்டுத்துலேயும் காமன் இருக்குது I2 வெளில எடுத்துக்கோங்க, S மைனஸ் R. ஸோ அதான் இன்னும் என்னென்ன இது சிம்பிளாக நம்ம இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இந்த மைனஸ் டேர்ம் ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ரைட்டு பிரித்து எழுதிட்டோன்னா இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது I1 வெளில எடுத்துட்டோம், P ப்ளஸ் Q. இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ். ஸோ காமனாக இருக்குது I2 வெளில எடுத்துக்கோங்க, R ப்ளஸ் S. ஸோ இப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஈக்குவேஷன் நம்பர் 2.47 இந்த 2.51 இந்த ஈக்குவேஷனால் இப்போது இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் I1 இருக்குது, இங்கேயும் I1 இருக்குது. ஸோ I1 கேன்சல் ஆகிடும், இங்கே I2 இருக்குது, I2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் P ப்ளஸ் Q பை P ஈக்குவல் டு R ப்ளஸ் S பை Rன்னு கிடைக்கும். ஸோ செப்பரேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் P பை P கேன்சல் ஆகிட்டு 1 ப்ளஸ் Q பை P equal to 1 plus S by R. So 1 again cancel ஆயிடும். Q by P is equal to S by R. Q by P is equal to S by R. R. P by Q is equal to R by S. This is the bridge balanced condition. இதுதான் bridgeோடைய ஒரு balance condition. Under எப்போ அப்படின்னு சொன்னால் only under this condition galvanometer shows null deflection.
கேல்னாமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காட்டினா மட்டுமே தான் இது வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த பிரிட்ஜுக்கு பேலன்ஸ் கண்டிஷனாக இருந்துகிட்ருக்கும். சப்போஸ் we know the values of two adjacent resistors, the other two resistance can be compared. இதில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு ஏதாவது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் known, நமக்கு இதில் 3 ரெசிஸ்டன்ஸ், அதாவது P/Q தெரிஞ்சதுன்னா R/S கண்டுபிடிக்கலாம், இல்லை R/S தெரிஞ்சுன்னா P/Q. ஸோ வாட் எவர் ஏதாவது ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன் ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடும், கம்பேர் பண்ண முடியும், அண்ட் தென் கண்டுபிடிக்க முடியும். PQR மூணுத்தில் எதுவும் 3 தெரிஞ்சு S தெரியல நான் கண்டுபிடிக்கலாம். மாதிரி இந்த 4 ரெசிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரிமைனிங் அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து கிர்ச்சாஃப் ரூலோடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். அதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை கம்பேர் பண்ண முடியும், அண்ட் ஃபைண்ட் தி ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ.